கர்த்தர் எல்லா தீமையினின்றும் என்னை ரட்சித்து தம்முடைய பரம ராஜ்யத்தை அடையும்படி காப்பாற்றுவார். அவருக்கு சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த வசனம் அப்போஸ்தலன் பவுல் தன் வாழ்க்கையின் கடைசி கட்டத்தில் எழுதின வார்த்தைகள். சுற்றிலும் இருள், முன்னால் மரணம், மனிதர்கள் விட்டு சென்ற நிலை. ஆனால் அவன் இதயம் நிரம்பியது பயத்தால் அல்ல, விசுவாசத்தால். சிறையிலிருந்த பவுல் எழுதுகிறான், கர்த்தர் என்னை காப்பாற்றுவார். மனிதர்கள் விடுவிக்கவில்லை, நீதிமன்றம் விடுவிக்கவில்லை. ஆனால் பவுல் சொல்லுகிறான், கர்த்தர் எல்லா தீமையினின்றும் என்னை ரட்சிப்பார். இந்த வார்த்தைகள் ஒரு கஷ்டத்தில் இல்லாத மனிதனுடைய வார்த்தைகள் அல்ல. இது சங்கடத்தில் இருக்கும் ஒருவனின் சாட்சியம். இது இரவில் ஒளிகண்ட மனிதனின் குரல். சில சமயம் நாமும் அப்படித்தான் இருக்கிறோம் அல்லவா? நம் வாழ்க்கையிலும் சிறை மாதிரியான சூழ்நிலைகள், வாய்ப்பு இல்லாத நிலை, மனிதர்கள் புரியாத நிலை, முன்னால் என்ன நடக்கும் என்று தெரியாத நிலை. அந்த நேரத்தில் கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார், நான் உன்னை காப்பாற்றுவேன். அவர் எல்லா தீமையிலிருந்தும் காப்பாற்றுவார். தீமை என்பது மனிதர்கள் மட்டுமல்ல, சூழ்நிலைகள் மட்டுமல்ல, நம் மனதுக்குள்ளேயே இருக்கிற பயம், கவலை, சந்தேகம், அதிலிருந்தும் அவர் காப்பாற்றுகிறார். பல நேரங்களில் நம்மை காயப்படுத்துவது வெளி உலகம் அல்ல, நம் உள்ளார்ந்த போராட்டங்கள்தான். பவுல் வெளியில் சிறையில் இருந்தான், ஆனால் அவன் உள்ளம் சுதந்திரமாக இருந்தது. ஏனென்றால் அவன் கர்த்தரின் கையில் இருந்தான். அன்பானவர்களே, கர்த்தர் உங்களை காப்பாற்றுவார். உங்கள் பெயர் மறைக்கப்பட்டாலும், உங்கள் கண்ணீர் பார்க்கப்படாவிட்டாலும், உங்கள் போராட்டம் புரியப்படாவிட்டாலும், கர்த்தர் பார்க்கிறார், கர்த்தர் அறிகிறார், கர்த்தர் காப்பாற்றுகிறார். தம்முடைய பரம ராஜ்யத்தை அடையும்படி. அதாவது கர்த்தரின் பாதுகாப்பு இந்த உலகத்தில் மட்டுமல்ல, அது நம்மை நித்தியத்திற்கும் நடத்தும் பாதுகாப்பு. நாம் சில சமயம் கேட்கிறோம், ஏன் இந்த சோதனை, ஏன் இந்த தாமதம், ஏன் இந்த வழி? பவுல் சொல்லுகிறான், இந்த எல்லாம் கூட உன்னை பரம ராஜ்யத்திற்கு கொண்டு செல்லும் பாதைதான். காயம் கூட ஒரு வழி, கண்ணீர் கூட ஒரு வழி, தாமதம் கூட ஒரு வழி. கர்த்தர் உன்னை உடைக்கவில்லை, வடிவமைக்கிறார். கர்த்தர் உன்னை தள்ளவில்லை, உயர்த்துகிறார். கர்த்தர் உன்னை விட்டுவிடவில்லை, வழி நடத்துகிறார். பவுல் சொல்லுகிறான், அவருக்கு சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. அதாவது, இப்போ நான் சங்கடத்தில் இருந்தாலும், இப்போ நான் புரியப்படாவிட்டாலும், இப்போ நான் சிறையில் இருந்தாலும், என் வாழ்க்கை கர்த்தருக்கு மகிமை தரட்டும். அன்பானவர்களே, உங்கள் வாழ்க்கையும் கர்த்தருக்கு மகிமை தரும் வாழ்க்கையாக இருக்கட்டும். உங்கள் கண்ணீரும் சாட்சியாக மாறட்டும். உங்கள் கஷ்டமும் சாட்சியாக மாறட்டும். உங்கள் அமைதியும் சாட்சியாக மாறட்டும். ஒரு நாள் நீங்கள் திரும்பி பார்க்கும்போது, அந்த நாள் நான் நினைத்தது போல இல்லை, ஆனால் கர்த்தர் என்னை காப்பாற்றினார் என்று சொல்வீர்கள். இன்று யாராவது கேட்கிறீர்களா, நான் தப்புவேனா, நான் தாங்குவேனா, நான் விழுந்து விடுவேனா? கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை காப்பாற்றுவேன். நீ உன் கையில் இல்லை, நீ கர்த்தரின் கையில் இருக்கிறாய். அந்த கை உன்னை விடாது, அந்த கை உன்னை வீழ்த்தாது, அந்த கை உன்னை பாதுகாத்து நடத்தும். அன்பானவர்களே, நாம் மனிதரை பார்த்து பயப்பட வேண்டாம். நாம் சூழ்நிலைகளை பார்த்து கலங்க வேண்டாம். நாம் எதிர்காலத்தை பார்த்து அஞ்ச வேண்டாம். நம் கர்த்தர் எல்லா தீமையினின்றும் நம்மை ரட்சிக்கிறார். நம்மை பரம ராஜ்யத்திற்கு கொண்டு செல்கிறார். அவருக்கே மகிமை, அவருக்கே ஸ்தோத்திரம், அவருக்கே கீர்த்தனை. ஆமேன்.